whose name is ending with I-A. A-I-A. A-I-A. I told you, no? Yes. முன்னாடி நான் கேட்ட பேரு I-A-ல முடிச்சிட்டு இருந்த ஒரு பேர் யாருன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல. More now it's been revealed. எல்லாமே அது வெளிப்பட கிடைச்சது. I'm telling you this. நான் உங்களுக்கு சொல்றேன். This is something related to Romaria. Romaria. Before there is a name like surname, last name is Romaria. Romayaன்றது கடைசி பேரு. Who is that? யார்? Isaac Romaria. Yeah. Come. Yes. With him you planned something, right? Yes. அவர் கூட என்னமோ நீங்க திட்டம் போட்டுருக்கீங்க. Yes. That plan will be success. அந்த திட்டம் வெற்றிகரமாக முடியும். You have planned something with this Isaac Romario. ஐசக் ரொமாரியோன்ற பேர் கூட And you are in a dilemma that I should proceed or not. நீங்க ஒரு சந்தேகத்துல இருந்தீங்க, அவர் கூட போகலாமா வேண்டாமான்ற சந்தேகத்துல இருந்தீங்க. Today Jesus says, ஆண்டவர் இயேசு என்று சொல்லுகிறார், go with him. நீங்க தைரியமா அவர் கூட போலாம். That Isaac Romaria, அந்த ஐசக் ரொமாரியா, your cousin, your first cousin, உங்களுடைய ஃபர்ஸ்ட் கசின், is God's open door for you. கடவுள் உங்களுக்காக திறந்து வச்சிருக்கிற கதவு அது. I was struggling to see the beginning of the surname. அந்த பேரை பார்க்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். It was not visible in front of me. அது முழுசா எனக்கு வெளிப்படாமையே இருந்தது. Go sit, remember, recollect. அதனால தான் நான் மறுபடியும் நீங்க போய் யோசிச்சு பாருங்க. I was telling them, recollect it. நான் யோசிச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கு அதுதான் அர்த்தம், காரணம். Hallelujah. Hallelujah. 2 months back, you had a discussion with him. நீங்க அவரை சந்திச்சீங்க. Yes. Hallelujah. You can even see that Maruti car's name. It's a Swift car, Maruti car. I can see. Even I can see that white car. Even I can see the name board. Number plate is ending with 69. Okay, அவருடைய கார் வெள்ளை கார், நம்பர் பிளேட் கடைசில 669 னு முடியுது. Jesus is entering into his family. ஆண்டவர் அவருடைய குடும்பத்திற்கு கடந்து செல்கிறார். And this is the work of God is doing now. இது ஆண்டவருடைய செயல், இது ஆண்டவர் செய்கின்ற செயல் அது. And brother, the struggle you have gone through last 11 months. கடந்த 11 மாதங்களாக நீங்க கடந்து போன அந்த think and compare to it. That much you suffered. அவ்வளவு பிரச்சனைகள் வழியா நீங்க கடந்து போனீங்க. 11 months. கடந்த 11 மாதங்கள். Even the loved one was misunderstanding him and leaving him. கூடவே இருந்தவங்க கூட இவங்கள அன்பு செஞ்சவங்க கூட விட்டுட்டு போறவங்க விட்டு போற நிலைமையில இருந்தாங்க. He was all alone fighting. நீங்க தனிமையில எல்லாத்தையும் சந்திச்சிட்டு இருந்தீங்க. But somewhere you kept the truth in your heart. ஆனா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, உங்க ஆண்டவர் உங்க கூட இருந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. You stood for the truth. நீங்க உண்மைக்காக நின்னுட்டீங்க. Hallelujah. Hallelujah. That's why the suffering you suffered. அதனால தான் நீங்க இவ்வளவு பாடுகள் பட வேண்டியதா இருந்தது. Today you know what Jesus says? ஆண்டவர் இன்று என்ன சொல்கிறார் தெரியுங்களா? This door, this Isaac Romario, இந்த மகன் ஐசக் ரொமாரியோ, he has some connections. இவருக்கு ஏதோ தொடர்புகள் உண்டு. No, he has some connections. அவருக்கு ஏதோ தொடர்புகள் உண்டு. He already told you. அது அவர் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார். About his Chennai connection. சென்னையில் உள்ள தொடர்பை பத்தி அவர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. And Mamblam, the place called Mamblam. I can read that name Mamblam. Where is Mamblam? I don't know. Mamblam. Yes, Chennai. Mamblam? Chennai. Yeah. This Mambalam or Mamblam? Yes, Mamblam. Huh? Yes, Mamblam. Don't cry, brother. Why are you crying? Don't cry. Today Jesus is encountering you. It is Romario. Isaac Romario will take you to Mamblam. ஐசக் ரொமாரியோன்றவர் உங்களை மாம்பலத்துக்கு கூட்டிட்டு போவார். He already told you we have to go. அவர் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறார், நம்ம அங்க போகணும் அப்படினு சொல்லி இருக்கிறார். But you had some engagements. That's why you were not ready. ஆனா உங்களுக்கு வேற வேலைகள் இருந்தனால இதுவரைக்கும் உங்களால அவர் கூட அந்த இடத்துக்கு போக முடியல. இப்ப போக முடியணும். இனி போக முடியும். போக வேணாம். போக முடியும். You can go. இப்போ உங்களாலே போக முடியும். Yes.
You have to go. நீங்க போவீங்க. நீங்க போக வேணும். நீங்க போகணும். போகணும். அப்போ தானே 11 months நீ அனுபவிச்ச கஷ்டத்தின் அறுதி வருள்ளு. அப்பதான் கடந்த 11 மாதங்களாக நீங்க அனுபவிச்ச வேதனையின் முடிவு வர போகுது. Your mother or someone you are considering like a mother is praying for you a lot. உங்க அம்மாவோ உங்க அம்மா மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்க யாரோ உங்களுக்காக உருக்கமா ஜெபிச்சிட்டு இருக்காங்க. That family has adopted you. உங்களை அவங்க தத்தெடுத்து இருக்காங்க. Hallelujah. Hallelujah. They are considering you like more than them. அவங்கள விட உங்களை அவங்க அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. That family is praying for you. அவங்க உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்க. One mother, she is not exact mother but she is like mother. உண்மையான அம்மா கிடையாது, அம்மா மாதிரி இருக்கவங்க ஒருத்தங்க. கண்டிப்பா. She is praying for you. உங்களுக்காக ஜெபிச்சிட்டு இருக்காங்க. She always asks you what is up, what's up. என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லா தடவையும். She is here. அவங்க இங்க இருக்காங்க. She is here. இங்க இருக்காங்க அவங்க. Hallelujah. Hallelujah. Where is she? அவங்க எங்க? ரூபி அம்மா இருக்காங்க. Call her. ரூபி அம்மா கூப்பிடுங்க அவங்க. Come. Her prayer, அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய ஜெபம் is like a fence around you is working. உங்களை வேலி கட்டி பாதுகாத்து இருக்கு. Her prayer, அவங்களுடைய ஜெபம். How can God forget her? ஆண்டவர் அவங்களை எப்படி மறக்க முடியும்? Your prayer is most powerful for him. இவருக்கு அந்த அம்மாவுடைய ஜெபம் ரொம்ப பலம் கொடுத்திருக்கு, சக்தி கொடுத்திருக்கு. Yes. What's your name? பேர் என்னமா? ரூபி. Prayer இந்த அம்மாவுடைய fence. இந்த சகோதரனை சுத்தி வேலி கட்டி ஆண்டவர் அந்த ஜெபத்தை பாதுகாத்து ஜெபத்தால sometimes Jesus, oh Lord God, send your special power. தீபிக வல்லமையை தாரும் ஆண்டவரே. Around 4:30 today this Isaac will call you. Tell him I'm ready. ஐசக் இன்னைக்கு உங்களை கூப்பிடுவார். அவர் கூப்பிடும்போது நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Word will bring power. வார்த்தை வல்லமையை கொண்டு வரும். Word will bring power. வார்த்தை வல்லமையை கொண்டு வரும். That power will set you free. அந்த வல்லமை உன்னை விடுவிக்கும். The power of the word. இறை வார்த்தையின் வல்லமை. In the book of Acts if you read, திருத்துதர் பணிகள் நம்ம படிச்சா they were using the power of the word. அவங்க எல்லா இடத்திலும் இறை வார்த்தையின் வல்லமையை தான் பயன்படுத்துறாங்க. Power of the word. இறை வார்த்தையின் வல்லமை